ஹலோ ஆல் வெல்கம் டு எஸ்ஜே வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம யூத்ன்ற சைனீஸ் ட்ராமாவோடைய 4th எபிசோட் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா, நம்மளுடைய சென்ஷன் தான் காட்டுறாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக கிளம்பிட்டு இருக்காங்க, செம்மையாக மேக்கப் போட்டுட்டு. ஒன்று வெளியே வந்ததும் அவங்களோட ரூம்மேட்ஸ் எல்லாம் மேக்கப் போடாமல் நான் பார்க்கவே முடியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் போங்கடி அப்படின்னு போயிட்டுருக்காங்க. கீழே போனால் டோர் ஓப்பன் பண்ணதும் அந்த பிஜி ஹாஸ்டலோடைய கிராணி இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு போஸ்ட் எடுத்து நம்ம சென்ஷன்ட்ட கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி உனக்கு தான் திரும்பி யூகேலேருந்து ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு, உடனே அதை சென்ஷன் வாங்கிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு லாக் பண்ணிட்டு இதை நான் பார்க்கல அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. போயிட்டு ஒரு கையில் ஒரு பேக் எடுத்துப்பாங்க. எடுத்துகிட்டு வேகமாக எங்கேயும் வெளியே போகிறாங்க போல். போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிட்டு பாய் ஃப்ரெண்டுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, எங்கடா இருக்க, நான் வந்துட்டேன், சாரி எங்கே இருக்க அப்படின்னு. ஐயோ சாரி பேபி, நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன் அப்படின்னு. சரி எப்போ வருவேன் அப்படின்னு. நான் ஒரு 1/2 hour லேட் ஆகும், நீ வந்துட்டியா அப்படின்னு. இல்லை நானும் வரல, நானும் இப்போ தான் கிளம்புறேன், கரெக்டாக தான் இருக்கும் நம்ம 2 பேரும் வரதுக்கு அப்படின்னு சொல்லி போய் சொல்லுவாங்க அவங்க பாய் ஃப்ரெண்டே. சொல்லிவிட்டு வச்சுட்டு யோசிப்பாங்க, இன்றைக்கி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான நாள், இன்றைக்கி கூட அவன் நம்மளை கேர்லெஸ்ஸாக தான் ட்ரீட் பண்ணுறான், நம்ம ஏன் அவனுக்காக இவ்வளோ போய் பேசுகிறோம், அதாவது அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே இவங்க போய் பேசுகிறாங்க. நானும் லேட்டாக தான் வருவேன், ஒன்றும் ஃபீல் பண்ணாத, பொறுமையாவா அப்படின்ற மாதிரி. நம்ம ஏன் இவ்வளோ மாறிட்டோம், இவனுக்காக நம்ம ஏன் இவ்வளோ போய் சொல்கிறோம் அப்படிலாம் திங்க் பண்ணிட்டு நினைப்பாங்க. இதுவே என் இடத்துல மட்டும் நம்ம ரூம்மேட்ஸ் யாராக இருந்தால் என்ன ஆகும் அப்படி சொல்லி ஒவ்வொருத்தராக யோசிச்சு பார்ப்பாங்க. முதல்ல வந்து நம்ம ஜின்னு நினச்சி பார்ப்பாங்க, ஜின் என்ன பண்ணுவாங்கன்னு. ஜின் பாய் ஃப்ரெண்ட் இருந்து மட்டும் நான் வர 1/2 மணி நேரம் லேட் ஆகுனா, நீ ஒன்றும் வரவே வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு போகிற மாதிரி போயிடுவாங்க. அதான் திங்க் பண்ணுவாங்க. அடுத்து இந்த இடத்துல வேறு யார் இருந்தால், அப்புறம் நம்ம சீனியர் ஷெங்கை நினச்சி பார்ப்பாங்க. ஷெங் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்தால் என்ன சொல்லுவாங்கன்னு. ஓகே கரெக்டாக 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவேன், அதுக்குள்ளே வரணும்னா வா அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி பார்த்துப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து நம்ம டாங் நினச்சி பார்ப்பாங்க. டாங் இந்த மாதிரி டெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஓ அப்படியா சரி ஓகே இன்றைக்கி ட்ரீட் அப்போ வந்து லேட்டாக வந்திருக்கல அப்படி சொல்லிட்டு இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஐட்டமாக வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சி பார்ப்பாங்க. அடுத்து வந்து நம்ம லின் இருக்காங்கல்ல, அந்த இன்னசென்ட்டான பொண்ணு, அவங்கள நினச்சி பார்ப்பாங்க. அவங்களா இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியா பரவாயில்ல ஒன்றும் அவசரம் இல்லை, எவ்வளோ பொறுமையாக வேணாலும் வாங்க அப்படி சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி பார்த்துப்பாங்க. அப்புறம் ஒரு வழியாக அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துடுவான். அவன் வந்தோடனே இந்த மாதிரி எதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சா நீ வந்து அப்படி சொல்லிட்டு நம்ம சென்ட்டு கேட்டது. இல்லை நானும் இப்போ தான் வந்தேன் அப்படி சொல்லுவான். உடனே சரி என் கிஃப்ட்டுங்க அப்படின்னு. கிஃப்ட்டா அப்படின்னோடனே, இல்லை என்ன மறந்துட்டியா, இன்றைக்கி என்ன நாள்னு உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு. எப்படி நான் மறப்பேன் பேபி அப்படின்னோடனே, நான் உனக்கு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பேக் எடுத்து நீட்டுவாங்க. அந்த பேக்கில் பார்த்தா இருக்கிறதுலே காஸ்ட்லியான ட்ரெஸ் இருக்குது போல், ஏதோ பெரிய பிராண்ட் இது போல். இவன் எடுத்தோடனே அந்த ப்ரைஸ் தான் பார்ப்பான். வாவ் சூப்பர் பிராண்ட் இது, எனக்காக வாங்கினியான்னு சொல்லிட்டு. சரி இப்போ கூட எனக்கான கிஃப்ட் எங்க அப்படின்னு சென்ட்டு கேட்பாங்க. உடனே உனக்கான கிஃப்ட் ஆயிரம் அப்படி சொல்லி தேடி பார்த்துட்டு, ஐயோ நான் அப்பார்ட்மெண்ட்லேயே மறந்து விட்டுட்டு வந்துட்டேன், சாரி பேபி இருந்தும் கொஞ்சம் டல்லாகிடுவாள், ஒன்று விடு நம்ம சாப்பிட்டு டின்னர் முடிச்சுட்டு வீட்டில் போய் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லுவோம். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு ஹாப்பியாக சாப்பிடுவா. அப்புறம் திரும்பி சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு அவங்க அப்பார்ட்மெண்ட் போவாங்க. அதான் நம்ம லவர் இருக்கார்ல, அந்த பாய் ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு. அந்த பாய் ஃப்ரெண்ட் அப்பார்ட்மெண்ட் போயிட்டு அவன் ஆக்சுவலி கிஃப்ட்டே வாங்கலை போல், நம்ம சென்னை ஏமாத்தின்னு இருக்கான். போயிட்டு சரி நீ கண்ணை முடிக்கும், நான் கிஃப்ட் எடுத்துறேன், கண்ணை திறக்காத அப்படி சொல்லிட்டு கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பான். நிறைய குப்பை மாதிரி நிறைய பொருள் இருக்கும். இதில் எந்த பொருள் இவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கவர் பண்ணி. ஒன்று சரி இந்த இதான் உன் கிஃப்ட் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடும் அந்த கிஃப்ட்டை பார்த்ததும். உடனே ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு. இல்லை பிடிக்கல அப்படின்னு. ஏன் பிடிக்கல, காசு கம்மியாக இருக்கனால பிடிக்கல, நான் உனக்கு நெக்ஸ்ட் டைம் நல்லா காஸ்ட்லியாக வாங்கி தரேன், இந்த தடவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னா. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் சொல்லிவிட்டு முத்தம் கொடுத்து அமுச்சு விடுவோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம சென்ஷன் யோசிச்சு பார்ப்பா, ஏன் அவளுக்கு இந்த கிஃப்ட் பிடிக்கலனா, இது வந்து கிஃப்ட்டே கிடையாது, ஆக்சுவலி இந்த ஏதாவது ஒரு பிராண்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்காக ஃப்ரீ சாம்பிள் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரீ சாம்பிள். இதை வந்து டாங் இருக்காங்களே, இந்த மாதிரி நான் வர வழியில் ஒரு ஃப்ரீ சாம்பிளாக இதை கொடுத்தாங்கன்னு இதுக்கு முன்னாடி நாள் தான் அந்த பர்ஃப்யூம் செட்டு ஃப்ரீ சாம்பிளை வந்து நம்ம சென்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்றே அதே பர்ஃப்யூம் சாம்பிள் தான் அவன் பாய் ஃப்ரெண்டும் எடுத்து கொடுத்துருப்பான். சரி நமக்கு ஒரு கிஃப்ட் கூட அவன் வாங்கலை, ஆக்சுவலி இது வந்து அவங்களோட 2nd anniversary, லவ் ஆனிவர்சரி, இந்த நாளை கூட ஒரு கிஃப்ட் வாங்கலை அவன், நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ சாம்பிளை கொடுத்து இன்சல்ட் பண்ணிட்டான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியே காட்டுவாங்க. வெளியே பார்த்தா என்னென்னா, நம்மளுடைய ஸ்டைலான பொண்ணு இருக்குப்பாள்ல, அவள் பேர் என்ன, ஜின், அந்த பொண்ணு வந்துட்டுருப்பா. வெளியே ஒரு பையன் அவளுக்காக எப்போவுமே வெயிட் பண்ணிட்டு இருப்பானே, அவன் இன்றைக்கி நல்ல ஒரு ரோசஸ் இருக்க பொக்கே வாங்கி வச்சுட்டு அவளுக்கு கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அவள் கேப்லேருந்து இறங்கின உடனே திட்டுவான், இந்த மாதிரி எதுக்காக இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறேன், நான் தான் உனக்கு பிடிக்கலன்றல, எதுக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு கால் டெக்ஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தால் இனிமேல் நான் போலீஸ் கால் பண்ணிடுவேன் அப்படின்னு. இது சத்தம் கேட்டு மேலே இருந்து விண்டோ வழியாக சென்ஜன் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு சரி இவங்க இந்த மாதிரி பண்ணாதே இனிமேல் அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு இப்போ வந்துடுவாங்க. அப்புறம் சென்ஷன் சொல்லுவாச்சே அப்படி சொல்லி பார்த்துட்டு அப்போ டாங்கும் சொல்லுவாங்க, இவ்வளோ மாதிரி எனக்கு என்றைக்கு ஒருத்தன் பூ கொடுப்பானோ தெரில, நான் மட்டும் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் சென்ஷன் இதெல்லாம் பார்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் அப்செட் தான் ஆவாங்க, பிகாஸ் அவங்க பாய் ஃப்ரெண்ட் இவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணார்ல.
அப்புறம் சோஃபாவில் உட்காந்து எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து டாங் டாங் கேட்பா இந்த மாதிரி, ஏய் சரி சரி இன்னைக்கு உங்களோட செகண்ட் லவ் ஆனிவர்சரி ஆச்சு, உன் பாய் ஃப்ரெண்ட் என்ன கிஃப்ட் கொடுத்தான் அப்படின்னும் அவள் அமைதியாக ஒன்றும் இல்லை உன் வேலையை பாரு அப்படின்னால, ஓ ஒருவேளை உன் பாய் ஃப்ரெண்ட் ஆனிவர்சரியை மறந்துட்டானா, உனக்கு கிஃப்ட்டே கொடுக்கலையா அப்படின்னு. அப்படிலாம் இல்லையே, அவன் எனக்கு கொடுத்தான் கிஃப்ட். அப்போ என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க சொல்லு அப்படின்னா, சீப்பான கிஃப்ட் கொடுத்தானா அப்படின்னு. இல்லை இல்லை அவர் ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்தாரு, நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, என்ன கிஃப்ட்னு சொல்ல அப்படின்னு டாங் டாங் கேட்பாங்க. உடனே செஞ்சனும் இல்லை இந்த வீக்கெண்டுக்கு வந்து 2 days ஹாலிடே ட்ரிப் பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு. வாவ் சூப்பர், உன் பாய் ஃப்ரெண்ட் வச்சா எனக்கெல்லாம் உன்னை பார்த்தாலே பொறாமையாக இருக்குது, இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் உனக்கு கிடச்சிருக்கான்ல அப்படி சொல்லிட்டு. உடனே இல்லை இல்லை அப்புறம் எதுக்கும் உன் மூஞ்சி இப்படி தொங்க போட்டு வச்சிருக்க அப்படின்னு டாங் டாங் கேட்பாங்க. அதுக்கு ஒன்று சென்ஷன் சொல்லுவாங்க, இல்லை என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவனே எப்படி பிளான் பண்ணலாம். உடனே டாங் டாங் சொல்லுவாங்க, உன்னை ரொம்ப ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்கான் உன் பாய் ஃப்ரெண்டு, ஓவராக பண்ணாதடி நீ அப்படின்ட்டு. உடனே சரி விடுங்க விடுங்க அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம டாங் டாங் சொல்லுவாங்க, ஜாலி தான் 2 நாள் ஒரு நைட்டு ட்ரிப்பு பாய் ஃப்ரெண்ட் கூட, பயங்கர ரொமான்ஸ் தானே ஒரு மாதிரி தொட்டு தொட்டு பேசி டீஸ் பண்ணுவாங்களா. ஒன்று சென்ஷனுக்கு டென்ஷன் ஆகுது, பாரு இந்த மாதிரி பண்ணுறது செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட், இந்த மாதிரி பண்ணாத தள்ளி போடுக்கு வெக்கமா இல்லை, நீ பொண்ணு தானே, அந்த மாதிரி திட்டி விட்டுருவாங்க. ஒன்று டாங் டாங் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, நான் சும்மா தானே பண்ணேன் ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற அப்படின்னு. ஒன்று அந்த நேரம் பார்த்துல நம்ம ஜின் இல்லை அந்த ஸ்டைலான பொண்ணு அவங்க ரூம்குள்ளே வருவாங்களா. வந்த உடனே சரி இப்போ டாங் டாங் மாட்டி விட்டலான்னு சொல்லிட்டு, நீ சொன்ன இல்லை ஜின் வந்து பொய் சொல்கிறாங்கன்னு, இதோ பாருங்க ஜின் உங்களை பார்த்து டாங் டாங் தப்பாக சொன்னா அப்படி சொல்லி மாட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். உடனே ஓ நீ இதெல்லாம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் டாங் டாங் பார்த்து கேட்பாங்க. டாங் டாங் ஒன்று இல்லை நான் அது வந்து எதுவும் சொல்லலை, ஒரு பேச்சு வாக்கில் சொன்னது தான் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் நம்ம சென்சன் ரூம் கோச்சிட்டு போயிடுவாங்க. அப்புறம் ரூமில் நைட்டு நம்ம டாங் டாங்கும் சென்சனும் தான் ஒரே ரூம் ஷேர் பண்ணுறாங்க. ஓகேவா, நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது டாங் டாங் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்கியா சாரி அப்படின்னு. இல்லை இல்லை நானும் தான் சாரி அப்படின்னு சென்சனும் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் டெக்ஸ்ட் பண்ணி பேசிப்பாங்க. சரி சரி விடு நாளைக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் மாஸ்க் மேலே இருந்து தூக்கி போடுவாங்க டாங் டாங், இதை போட்டுட்டு போ நாளைக்கு நல்லாயிருக்கும், நீ எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம் பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு. உடனே சென்சனும் சரி எவ்வளோ நேரம் தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்க போகிற, போய் தூங்குடி அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்குவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகிடும், அதுதான் வீக்கெண்ட் போல், சாட்டர்டே சண்டே போல். ஸோ வந்து சென்ஷன் வந்து ட்ரிப் போகிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருந்தாங்கல்ல, அதே மாதிரி பில்டப் பண்ணிட்டு பேக் பேக் பண்ணிவிட்டு அவங்களும் நல்லா ட்ரெஸ்அப் பண்ணிட்டு கிளம்புவாங்க. கிளம்புனோடனே மிச்சம் இருக்க 3 ரூம்மேட்ஸும் வாவ் சூப்பர் சூப்பர் பிரின்சஸ் சென்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணோம், ரொம்ப அழகாக இருக்கே அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சரி பார்த்து போயிட்டு வா அப்படின்ட்டு. சென்ஷனும் ஓகே நான் ரூமில் எல்லாரும் குட் கேர்ள்ஸாக பிஹேவ் பண்ணும் ஓகேவா டாட்டா பாய் அப்படி சொல்லிட்டு கிளம்புவாங்க. உடனே நம்ம டாங் டாங் வந்து கொஞ்சம் கையில் காசை ஒழிச்சு எடுத்துகிட்டு வந்து இந்த ப்ரொடெக்ஷனுக்கு இதை வேணால் வச்சு வாங்கிக்கோ அப்படி சொல்லி கொடுத்துட்டு கிண்டல் பண்ணிட்டு போவாங்க. போடி நீ அப்படி சொல்லிட்டு காசை போட்டு சென்சனும் கிளம்பிடுவாங்க. பாவம் போல் அந்த குழந்தை சோகமாக போவாங்க. ஐயோ ஆக்சுவலி பாய் ஃப்ரெண்ட் கிட்டேயும் போய் சொல்லி அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வந்து பாய் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. கடைசியில் கஷ்டப்படுறது யார், சென்ஷன் தானே. ஃபீல் பண்ணிட்டு தனியாக போவாங்க. இப்போ 2 நாள் என்ன சொல்லி சமாளிக்கிறது, நம்ம எங்கே போகிறது அப்படி சொல்லிட்டு பேக்கை தள்ளிட்டே போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு தேட்டர் போவாங்க, தேட்டரில் போய் தனியாக மூவி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ கேம் சென்டர் மாதிரி இருக்கும், அங்கே போய் தனியாக உட்காந்து ஏதோ வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்துட்டு தெரியாமல் தூங்கிடுவாங்க. அந்த நேரம் பார்த்துல ஒரு அங்கிள் மாதிரி ஒரு மென் போவார். போயிட்டுல இவ தூங்கிட்டு இருக்கானதும் மினி ஸ்கர்ட் தானே போட்டிருப்பாங்க, அவங்களோட தொடையில கை வைக்க வருவாங்களா. சென்ஷன் பயந்துடுவாங்க, ஆண் கத்துவாங்க. உடனே அவன் பயந்து போயிடுவான். அப்புறம் சென்ஷன் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுவாங்க, வீடியோ கால் பண்ணி எங்கே இருக்க நீ அப்படின்னு. நான் இங்கே பியர் குடிச்சுட்டு இருக்கேன் பேபி அப்படின்னு. உடனே ஓகே நீ எங்கே இருக்க அப்படின்னு. நான் கேம் சென்டரில் இருக்கேன், நீ யார் கூட இருக்க அப்படின்னு சென்ஷன் கேட்பாங்க. உடனே அவன் பாய் ஃப்ரெண்டும் இங்கே வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கேன் அப்படின்னு. நீ யார் கூட இருக்க, நானும் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சரி ஓகே நான் நீ கேரி ஆன் பண்ணிக்கோ நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கட் பண்ணிட்டு போயிடுவான். அவ்வளோதான், சென்ஷனுக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகும். அப்புறம் இங்கே நம்ம ஜின் காட்டுவாங்க. ஜின் வந்து 3 பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்காங்களா, அதில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ரிச்சு, அதான் அந்த பெரிய லக்ஸரி கார்லாம் வச்சுருந்தானே அவன் கூட தான் காரில் போயிட்டுருப்பாங்க. உடனே அவன் சொல்லுவான், சரி போன மாதம் நீ ரொம்ப செலவு பண்ணியிருக்க போலே, என் கிரெடிட் கார்ட்லேருந்து 20,000 செலவு பண்ணியிருக்க அப்படின்னு. அது வந்து என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அதுக்காக தான் எடுத்தேன் அப்படின்னு. சரி நான் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து என் கிரெடிட் கார்டு லிமிட் கம்மி பண்ணலான்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்படி ரொம்ப செலவு பண்ணி பழகக்கூடாது, கொஞ்சமாவது நல்ல பொண்ணாக பிஹேவ் பண்ணிக்கோ அப்படி சொன்ன உடனே காசு ஒன்றும் சும்மா வராது, சம்பாதிக்கணும் கஷ்டப்பட்டு அப்படின்னு. உடனே ஜின் ஃபேஸே மாறும். இருந்தாலும் சரி என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு சைடில் மூஞ்சி திருப்பிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு எக்ஸிபிஷன் கூப்பிட்டு போவான். அவன் ஃப்ரெண்டோட எக்ஸிபிஷன் போயில ஆர்ட் கேலரிக்கு. அங்கே போன உடனே நம்ம ஜின்னும் வந்து போவாங்க. ஆனால் இவன் பேச்சு எதுவுமே சரியாக இருக்காதா. ஜின்னு யோசிச்சிட்டே போவாங்க. ஆக்சுவலி இவங்க லவ்வர் பாய் ஃப்ரெண்ட் இதெல்லாம் தாண்டி இவங்க வந்து இவனை பணத்துக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, பணம் கிடைக்கும்ட்டு. அவனை வந்து இவங்க அழகாக இருக்காங்க அந்த இன்டென்ஷன் தான் வச்சுருக்கான். அவனுக்கும் மிச்சப்படி நம்ம ஜின் மேலே லவ் கிடையாது, ஜின்க்கும் அவன் மேலே பெருசாக லவ்வெல்லாம் கிடையாது. அப்புறம் அந்த எக்ஸிபிஷன் கூப்பிட்டு போயிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட இன்ட்ரோ கொடுப்பாங்க, ஹலோ அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கா அவங்க 2 பேரும் ஆர்ட்டெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து அவன் ஃப்ரெண்டில் நம்ம ஜின்னோடைய அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவனை தனியாக கூப்பிட்டு போயிட்டு என்னடா செம்மையாக இருக்கா, செம்ம ஒல்லியாக இருக்கா, சூப்பர் ஸ்ட்ரக்சராக இருக்கா, செம்மையாக இருக்கா ஃபேஸ் கூட, இவ்வளோ அழகான கேர்ள் ஃப்ரெண்ட், அவனு இவ்வளோ 9 crores
க்ரோஸ்க்கு ஒர்த்டா அவள் அப்படின்னு. இல்லை 95 க்ரோக்கே ஒர்த்து தான் அவள் அப்படின்னு. சரி ஓகே, எனக்கு இன்றைக்கி மதியம் மட்டும் அவ்வளோ தெரியும் அப்படி சொல்லி அவன் ஃப்ரெண்டு கேட்பான். எதுக்குன்னு இல்லை என்னோடய ஆர்ட்டுக்கு தான், நான் அவங்கள கொஞ்சம் ஆர்ட் விஷயமா வந்து அவங்கள ட்ராப் பண்ணோம் சம்திங் அந்த மாதிரி கேட்பாங்க. பட் ட்ரெஸ் இல்லாமல் தான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தனியாக கூப்பிட்டு போய் பேசும்போது வந்து நம்ம ஜின் வந்து சைட்லேருந்து கேட்பாங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இவங்களுக்கு கேட்டுருமா, ஐயோ இவனுங்க நம்மளை மிஸ்யூஸ் பண்ண பார்க்குறானுங்க போல இருக்கே அப்படி சொல்லிட்டு உடனே என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படி சொல்லிட்டு இவங்க அப்படி உள்ளே போவாங்க. போனோடனே இல்லை சும்மா ஜென்ரலாக தான் பேசியிருந்தோம்னு சொல்லிட்டு உடனே அந்த பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கேட்பான், இன்றைக்கி மதியம் நீங்கள் ஃப்ரீயாக என் கூட லஞ்சுக்கு வர முடியுமா? நீங்கள் வேறு என் பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இல்லை, கண்டிப்பாக நான் வரேன், ஆனால் எனக்கு மதியம் வேறு ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தது. சரி ஒன்றும் குழப்பம் இல்லை, நான் இப்போயே அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க முன்னாடியே கால் அடிப்பாங்க. கால் பண்ணி டாக்டர் நீங்கள் வேறு என்ன சில ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்க வேணான்னு சொன்னீங்க, நான் தெரியாமல் எடுத்துட்டேன், இப்போ என் பாடி ஃபுல்லாக ரேஷஸாக இருக்குது, ரொம்ப அரிக்குது, பட் இருந்தாலும் எனக்கு இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஸோ அதனால் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன், நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்வாங்க. உடனே இதெல்லாம் பின்னாடி இருந்து அந்த பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டும் கேட்பாங்க, ஐயோ உடம்பு ஃபுல்லாக ரேஷஸ் ஆச்சு அப்படி சொல்லி நினச்சிட்டு சரி ஓகே அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு சொல்லுவான், இல்லை நீங்கள் அந்த அப்பாயின்மெண்ட்டே கேரி ஆன் பண்ணுங்கள், டாக்டர் போய் பாருங்கள், ரேஷஸ் இருக்குல்ல, நம்ம அப்புறமா இன்னொரு நாள் வேணால் லஞ்ச் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். உடனே இவங்களும் கிடைச்சதா சான்ஸ் நான் உடனே போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்புறம் இங்கே பாரில் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ட்ரிங்க் பண்ணும்போது அந்த பார் டெண்டர்கிட்ட கேட்பாங்க, நான் ரொம்ப பொய் சொல்கிறேன் அப்படின்னும் அவன் எதுவுமே பதில் சொல்ல மாட்டான். நான் என் வாழ்க்கையே ஒரு பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் ரொம்ப ஃபீல் பண்ணி ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா இங்கே ரூமில் காட்டுவாங்க. ரூமில் வந்து டாங்கும் அப்புறமேட்டுக்கா லின்னும் மட்டும் தனியாக இருப்பாங்க. 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது டாங் சொல்லுவாங்க, ஐயோ இந்நேரம் மட்டும் நம்ம சென்சன் என்ன பண்ணிட்டு இருப்பா, பாய் ஃப்ரெண்ட் கூட நல்லா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பா தனியாக இருந்து அப்படி சொல்லுவாங்க. உடனே நம்ம லின்க்கு தான் இந்த மாதிரி டாபிக்லாம் பிடிக்காதுல, அவங்க மூஞ்ச உருன்னு வச்சுருப்பாங்க, யாரா இவன்ற மாதிரி. அப்புறமேட்டுக்கா டாங் சொல்லுவாங்க, எனக்கு இது செம்மையாக ஒரு கனவு வந்துச்சு, பயங்கரமாக ஒரு லவ்விங்காக கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு, நான் வேணா உனக்கு சொல்லட்டும் அந்த கனவு வந்ததோ, எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க லின் வந்து. அதுக்கப்புறம் சரி நான் உனக்கு கேட்கவா, உண்மையாகவே இந்த பேயெலாம் உங்கள் கண்ணுக்கு தெரியுதுல்ல, அப்போது இங்கே இந்த நம்ம பேசுகிறதுல அந்த பேய் கேட்டுட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஜென்ரலாக அவங்க ஃபுல்லாகவே அந்த பேயை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் டாங்கும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் சொல்லுவாங்க, திடீர்னு இல்லை நான் வேணா உனக்கு என்னுடைய கனவையை சொல்கிறேன் அப்படின்னு. இவங்க பாட்டுக்குன்னு யாரா இதெல்லாம் கேட்பான்னு சொல்லிட்டு லின் வந்து ஹெட்ஃபோன் போட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் நீ வர என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுற, உனக்கு என்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டாங் சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே நம்ம சீனியர் ஷெங்கெல்லாம் அவங்க ஒர்க் முடிச்சு லேட்டாக நடந்து வந்துட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஜின்னை காட்டுவாங்க, அந்த ஸ்டைலான பொண்ணு. அவங்க என்னென்னு தெரியல, எதையோ ஒரு பொண்ணு தண்ணியில் முங்குற மாதிரி ஏதோ ஒரு சீன் நினச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருக்க ஒரு ட்ராயர் ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் அழகாக ஒரு நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு ப்ரேஸ்லெட் இருக்குது, ஒரு ஸ்டோன் வச்ச ப்ரேஸ்லெட் ரொம்ப அழகாக இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு மூடி வச்சுடுறாங்க. அப்புறம் கரெக்டாக நம்ம சீனியர் ஷெங் வந்து வீட்டுக்கு வரும்போது நம்ம ஜின்னில் அந்த ஸ்டைலாக இருக்க பொண்ணு அவங்க பார்ப்பாங்க. இவ்வளோ லேட் நைட் ஆகிடுச்சா நீ வரதுக்கு, ஒர்க் முடிச்சு அப்படி சொல்லிட்டு கேட்பாங்களா. உடனே அந்த ஷெங்கோ சீனியரும் வந்து சொல்லுவாங்க ஆமாம் அப்படின்னோடனே அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, சே இவ எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படின்னு நினச்சி ஜின் ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்மளுடைய சென்ஷன் காட்டுவாங்க. அவங்க பாவம் எங்கெல்லாமோ சுற்றி தனியாக அந்த பேக்கை வச்சுட்டே சுற்றுவாங்கல்ல, டயர்டாகி ஃபேஸில் போட்ட மேக்கப் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் மிரரில் பார்ப்பாங்க மேக்கப்பே இல்லாமல், என்னடா இப்படி இருக்கும்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடியும் ஒரு கேப்பையும் போட்டுட்டு பஸ்ஸில் ஏறி வந்துட்டு இருப்பாங்க ரூமுக்கு. அப்போ வரும்போது பஸ்ஸில் பார்ப்பாங்க, நம்ம எல்லாருமே போய் தான் சொல்லிட்டு இருக்கோம், மேக்கப் மாதிரி தான், எந்த ஒரு விஷயமும் ரொம்ப நாள் நம்மளால் மறைக்க முடியாது, நம்மளோட உண்மைலாம் வெளியே வரதான் போகுது. நான் பாய் ஃப்ரெண்ட் கஷ்டப்படக்கூடாது, போய் சொன்னாலும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொன்னாலும் சரி, நான் எனக்கே போயா, அதாவது நானே என்கிட்ட போய் சொல்லிக்கிறேன், என்னை ஏமாற்றிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நான் புரிஞ்சுப்பாங்க. அப்போ பஸ்ஸில் ஃப்ரண்ட்டில் இருக்கவங்கலாம் பார்ப்பாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கவங்க வந்து இந்த மாதிரி நான் ஸ்கூல் இல்லாமல் போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் கழுத்துட்டு வேற எங்கேயும் வெளியே போகிற மாதிரி கிளம்புவாங்க, அதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் வேறு ஏதோ ஒரு பொண்ணு கூட வந்துட்டு நான் வந்து ஆஃபீஸ் ஒர்க்காக வெளியே போகிறமான்னு டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ஆக்சுவலி பார்த்தா அவன் வேறு ஒரு பொண்ணு கூட இருப்பான். இப்படி ஆளாளுக்கு ஒரு பொய்யோடு தான் அலையிறாங்க அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் ரூம்க்கு வந்துடுவாங்க. ரூம்க்கு வரும்போது அந்த பிஜி ஓனர் இருக்காங்கள்ல, அந்த வயசான ஆண்டி, அவங்க வந்து பார்த்துட்டு, வாவ் நீ இன்னைக்கு மேக்கப் போடலையா சென்சன்தும், ஐயோ ஆமாம் ஆண்டி அப்படின்னோடனே, இப்போ தான் நான் உன்னை மேக்கப் இல்லாமல் பார்க்குறேன், நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ எப்பயாவது மேக்கப் இல்லாமல் கூட வரலாம் அப்படின்னோடனே, அப்படியே ஆண்டி நிஜமாவே வா அப்படின்னு கேட்பாமா. நான் கூட சின்ன வயசில் ஒன்றாம தான் மேக்கப் இல்லாமே ரொம்ப அழகாக இருப்பேன், என்னைய வந்து ஒருத்தர் விழுந்து விழுந்து காதலிச்சார் என்னோட மேக்கப் இல்லாத முகத்துக்காக. அவர் பார்க்க ரொம்ப டாலாக நல்ல பிளாண்ட் ஹேரோட நல்ல ஸ்கை ப்ளூ ஐஸோட செம்ம அழகாக இருப்பார், ஆனால் நீயும் என்ன மாதிரி ரொம்ப அழகாக இருக்க அப்படி சொல்லி பழசெல்லாம் நினச்சிட்டே போவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம சென்ஷன் ரூம் போயிடுவாங்க. ரூமுக்கு வந்தோடனே நம்ம ஷெங்கு, அப்புறம் நம்மளோட டாங் அதுக்கப்புறம் நம்ம லின் எல்லாருமே இருப்பாங்க. வந்துட்டு சென் வந்து வாவ் நீ வந்துட்டியா அப்படி சொல்லிட்டு டாங் கேட்பாங்க, என்னாச்சு எப்படி போச்சு உன்னோட ட்ரிப்பெல்லாம் அப்படின்னு. போச்சு, ரொம்ப டயர்டாக இருக்கேன், ஆக்சுவலி அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஷெங்கல் அந்த சீனியர் அவங்க வந்து கிச்சனில் போயிட்டு எதோ எடுத்துகிட்டு டஸ்ட்பினில் போடுவாங்க. உடனே அங்கே தான் அந்த அண்டர்வேர் இருக்கும், அந்த மென்னோட அண்டர்வேர் உனக்கு கடைசி ஏதாவது இருக்கும், அதை எடுத்துகிட்டு யார் இது இங்கே போட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஷெங் கேட்பாங்க. உடனே ஐயோ இது வந்து யார் தானே தெரியல, அதான் அங்கே போட்டு வந்து ஐயோ இது எந்த தான் அப்படின்னு ஷெங் சொல்லுவாங்க. எல்லாரும் ஷாக் ஆகிடுவாங்க, என்னது உங்கள் தான் அப்படின்னு.
அப்புறம் உங்கள் பாய் ஃப்ரெண்டு தானே அப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே டாங் டாங்க, ஐயோ அப்போ இந்த ரூமில் இருக்க ஒரே பாய் ஃப்ரெண்ட் இல்லாத சிங்கிளான ஆள் நான் மட்டும்தானா, ஐயோ கடவுளே அப்படின்னு. இல்லை இல்லை, இது என் பாய் ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, இது ஆக்சுவலி கீழே நம்ம ஆன்ட்டி தான் கொடுத்தாங்க. அவங்க தான் வந்து சொன்னாங்க மென் இல்லாமல் இருக்காங்களே, வெளியே ஒரு பையன் எப்போ பார்த்தாலும் ஹாஸ்டல்லே பார்த்துட்டு போயிட்டு இருக்கான், சேஃப்டிக்காக இதை வேணால் சும்மா வெளியே காய போடுங்க, அதை பார்த்துட்டு மென்று இருக்கான்னு நினச்சிட்டு அவன் கொஞ்சம் உள்ளே வர தயங்குவான்ல அப்படி சொல்லிட்டு சேஃப்டிக்காக கொடுத்தாங்க. ஓ, அதனால தானா இந்த அண்டர்வேரை வச்சு இங்கே ஒரு பெரிய கதையே நடந்துருச்சு அப்படி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகிடும். நைட்டு வந்து எல்லோரும் தூங்குறதுக்கு போகலான்னும் போது அப்போ தான் நம்ம ஜின் வந்து வெளியே போயிட்டு வருவாங்க கேபில் இறங்கி. அப்போ வரும்போது என்னென்னா அந்த ஒரு பையன் வந்து அந்த ஜின்னை ஃபாலோ பண்ணிட்டு வெளியவே வெயிட் பண்ணுவாங்க. அந்த பையன் இப்போ வந்துட்டு, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற, எங்கே போகிற, எங்கே சுற்றுற, நீ தயவு பண்ணி நான் லவ் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுவான். அதை வந்து ஜன்னல் வெளியே டென்ஷன் பார்த்துட்டு, ஐயோ எல்லோரும் கீழே வாங்க பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாரும் கீழே கூட்டு போவாங்க. கீழே கூட்டு போனால் அந்த பையன் வந்து சொல்லுவான், எவ்வளோ அழகாக இருக்கா, உனக்கே உன் வேல்யூ தெரியல, எதுக்கு இந்த மாதிரி வயசானவங்க கூட சுற்றி உன் வேல்யூ டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், அவங்க யாருமே உன்னை லவ் பண்ணல, அவங்களாம் உன்னை பணத்துக்காக தான் யூஸ் பண்ணி பணத்தை வச்சு அவங்க உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல, உன் வாழ்க்கை அழிஞ்சிரும், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கலான்னு நினைக்கிறேன், எனக்கு உன் பாஸ்ட்டை பற்றி கவலை இல்லை, நான் உன் கூட சேர்ந்து நல்லபடியாக வாழணும், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், நீ கேட்குற எல்லாமே நான் தரேன், தயவு பண்ணி நீ அவங்களாம் விட்டுரு அப்படி சொல்லிட்டு, உனக்கு என்ன தெரியும் வாழ்க்கையை பற்றி, என்கிட்ட இதுக்கப்புறம் வராத போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், இதை மாதிரி பேசிட்டு இருக்காதன். இது எல்லாமே வந்து கூட இருக்க எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா அந்த பையனை வந்து கெட்டி பிடிப்பான் நம்ம ஜின்னும் அந்த பையனை தள்ளி விட்டுட்டு கத்துவாங்க. அதுக்கப்புறம் இந்த உண்மையெல்லாம் சொல்லிடுவாங்க இல்லை, அந்த பையன் சொல்லுவான்ல, ஆக்சுவலி இவனுங்க எல்லாரும் பணத்துக்காக தான், நீயும் அவனுக்கு கூட சும்மா தான் சுற்றிட்டு இருக்க பணத்துக்காக அப்படின்னு ஒன்று சொன்ன உடனே கூட இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரா இவ இப்படி இருக்கான்ற மாதிரி பார்ப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. அப்போ போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஜின்னும் அந்த பையனும் போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க. மிச்சம் இருக்க ரூம்மேட்ஸ் எல்லாம் ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூமுக்கு வந்துட்டு நம்ம ஜின்னை பற்றி பேசியிருப்பாங்க, இவ ரொம்ப மோசமானவளாக இருப்பா போல இருக்கு, இப்படி இருக்கா பாரு, பணத்துக்காக அப்படிலாம் பழகிற வயசானவங்க கூடலாம், 1000 தான் இருந்தாலும் பணத்துக்காக இப்படிலாம் பழகிறாளே, கேவலம் இருக்காது அவளுக்கு அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஜின்னும் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. வரும்போது இவங்கெல்லாம் இவங்களுக்கு பின்னாடி பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு முறைச்சிட்டே போயிட்டு ரூம் போயிடுவாங்க. அப்புறம் நம்ம டென்ஷன் கேட்பாங்க, ஐயோ அவள் எல்லாத்தையும் கேட்டாளா அப்படின்னு நம்ம டாங்கிட்ட கேட்கும்போது, ஆமாம் அவங்க கேட்டாங்கன்னு, நான் என்ன தப்பாக பேசினேன், அவள் பண்ணுறது தானே பேசினேன், அப்படி போயிட்டு பணம் வாங்கிட்டு வர அவளுக்கே தப்பா இல்லைனா பேசினேன், எனக்கு என்ன தப்புன்னு சொல்லிட்டு இவங்களும் ரூம்குள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்களோட பாஸ்ட்டை நினச்சி பார்ப்பாங்க. இதோட வந்து நம்மளுடைய 4th எபிசோடு முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.